வசனம் சொல்லுது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் மகிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர். சகலமும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவராயிருக்கு. ஏன்னா அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகுது. அல்லேலூயா. அதனால பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்தவர். எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தவராய் இருக்கிறார். அதனாலதான் யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடும். சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைச்ச எதுவும் ஒன்று தடைபடாது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்ததொன்றும் தடைபடாது. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததொன்றும் எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசாலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன் தடுக்க முடியாது? கொலை செய்ய 1:16 சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகமானாலும் பூலோகமானாலும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் இந்த பூமியில காணப்படுகிற சகல அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் எல்லாம் அவருக்கொண்டு அவருக்குள் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய, எல்லாத்தையும் அவர்தான் ஆளுகிறார். உங்களையும் அவர்தான் ஆளுகிறார். அதனால அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்காரு இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு செய்யணும்னு அவர் நினைச்சிருக்காரு இல்லையா? அவர் நினைச்சது ஒன்றும் தடைபடாது. நம்ம மாம்சத்துல நிறைய நினைக்கிறோம், இப்படி இருந்துடணும், அப்படி இருந்துடணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு நாம ஒரு நினைச்சிருக்கோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, 55ஆம் அதிகாரத்துல 9-11 வசனங்களை வாசிங்கன்னா சொல்லப்பட்டது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. உன் நினைவை காட்டிலும் என் நினைவு எப்படிப்பட்டது அப்படின்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்தது என் நினைவு. அப்ப நம்முடைய நினைவு கீழான நினைவு, பூமி மாதிரி. அவருடைய நினைவு மேலான வானத்து போல. அல்லேலூயா. அதனால அவர் நினைக்கிற நினைவுக்கு நம்மளை நாம விட்டு கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, உங்க வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய திட்டத்தை நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நினைச்சு திட்டம் போட்டு அவர் வச்சிருக்கிறார். அவர் நினைவு நீங்க நினைக்கிறத விட மகா பெரியம். அதனால அவர் நினைக்கிறது ஒன்றும் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. யோசேப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய அண்ணன் தம்பிமார், அவருடைய அண்ணன்கள் என்ன செஞ்சாங்கன்னா, குழியில தூக்கி போட்டாங்க. எப்படி? இவருடைய தரிசனம் நிறைவேறும்.
இவன் ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கிறான். ஏதோ கர்த்தர் சொன்னதா சொல்லி என்ன பண்ணிருக்கிறான், நினைச்சு வச்சிருக்கிறான். அதையே நினைச்சிட்டு இருக்கிறான், அதையவே சொல்லிட்டு இருக்கிறான். இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியே என்ன பண்றாங்கன்னா குழியில் தூக்கி போடுறாங்க. இல்லையா? அவனை குழியில் தூக்கி போட்டான். அவனை அந்த குழியோட அவனை முடிச்சிடணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த குழியில் இருந்த மறுபடியும் தூக்கி எடுத்தார். உங்களை எந்த குழியில கொண்டு போய் பிசாசு போட்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறையிருப்புல கொண்டு போய் உங்களை போட்டு உங்க மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அவன் அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தால் அவனுடைய நினைவு கர்த்தர் தவிடுபடியாக்குவார். இல்லையா? ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஏன்னா அவன் உங்களுக்கு கொடுத்த விலைக்கரையும் பெரியதா இருக்கிறது. இல்லையா? அதனால யோசேப்பை குழியோட போட்டோம்னா அவனுடைய சொப்பனமும் தரிசனமும் நிறைவேறாது அப்படின்னு பிசாசு நினைச்சான். கூட இருந்தவங்க நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்க நினைவு ஒரு நாளும் செல்லாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனை தூக்கி எகிப்துக்கு கொண்டு போனான். எகிப்துல ஒரு பெரிய பிரதமரா அவனை கர்த்தர் உயர்த்தினார். அதனாலதான் சொல்றேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலாக. யோசேப்பு கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, யோசேப்பை குறித்து ஒரு வசனம் சொல்லி, he was a successful man. successful man. அவன் எடுத்த எல்லா காரியத்திலும் ஜெயம். he succeed for everything அப்படின்னு சொல்ல, அவன் செய்யற எல்லா காரியத்திலையும் ஜெயம் இருந்துட்டே இருந்துச்சு. அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். வீணா வீணான பழிச்சொல்லுக்கு ஆளானா அது நிமித்தம் கொண்டு போய் சிறையில போட்டாங்க. அங்கேயும் கர்த்தர் அவனை ஜெயிக்க வைத்தார். இல்லையா? அவனை சிங்காசனத்துல கொண்டு போய் வைத்தார். அதனால அவனை பத்தி ஒரு வசனம் சொல்லுது, he was a successful man. என்ன காரணம்? அது 39:2 சொல்லுப்பாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் யாரும் இருந்தார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன். அவன் எடுக்கிற எல்லா வேலையிலும் அவனுக்கு ஜெயம் உண்டாகிறதுனால, அவன் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுனால, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுனால அவன் எஜமான் கண்டு அந்த இடத்துல அவன் தலையை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா! கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பினான். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்பினான். அவன் கர்த்தரை நம்பினான். அதனால அவன் எடுக்கிற எல்லாத்துலயும் என்னாச்சு? ஜெயம் உண்டாச்சு, செழிப்பு உண்டாச்சு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் கூடவே இருக்கிறேங்கிறார். அப்ப அவனுடைய பிரசனம் 24 மணி நேரத்தையும் அவன் சுமந்துட்டே இருக்கும். அவருடைய பிரசனத்தை சுமந்துட்டே இருக்கும். அதனால நாம எடுக்கிற எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் தான். அல்லேலூயா!